கணேசாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தத்தருடைய போற்றி. ஆதிசக்தியின் அருளாற்றல் கொண்டிருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்ற பேரவதார நிலை கொண்டவனே, உம் பெயர் சொல்லி உம்மை வாழ்த்த எம் பெயர் எதுவென்று உரைத்து வருகின்றோம். யாம் காமாக்கிய தேவி, காமாக்கியாள் என்று சிலர் அழைப்பார்கள், சிலர் காமாக்கியா தேவி என்று அழைப்பார்கள். இருக்கும் தலம் ஏதென்றால் பிரம்மபுத்ரா என்ற நதிக்கரையின் ஓரத்தில் அமைந்திருக்கின்ற ஹவ்ஹாத்தி என்று அழைக்கப்படுகின்ற, தற்சமயத்தில் அவ்வாறு இருக்கின்ற நாமத்தில் வழங்கப்படுகின்ற தலத்தில் அமர்ந்திருப்பவள் யாம் என்று உமக்கு அறிவித்து, ஆதிசக்தியின் அருள் வேடமாய் விளங்குகின்ற தலம் அத்தலத்திலிருந்து இன்று கொற்றவனாய் நீரிருந்து அரசாட்சி செய்கின்ற சிவசபையின் அருள் தலமாய் இருக்கின்ற ஆதி இறை நூலில் வந்தமர்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம். உலகறிய, ஊரறிய, உயிர்கள் அறிய, அனைவருக்குள்ளிருக்கின்ற அகங்காரம் அதை அறிந்து எறிவதற்கு ஆதி இறைநூலின் அற்புத ஒளிதனை எரிய விட்டு கொண்டிருக்கின்ற சித்தனே, இவ்வொளி எரிகின்ற வேளைதனில் வருகின்ற அனலில் அகங்கார நிலைகளெல்லாம் களையப்பட்டு அறுக்கப்பட்டு அவை முழுவதும் சங்கரிக்கப்பட்டு சங்கமமாய் நிற்கும் ஞான சங்கம நிலைதனை இவ்வு உலகமதில் அனைத்து உயிர்களுக்குள்ளும் கொடுக்கின்ற ஆதி இறை நூலை கொடுக்கின்ற கொடுப்பாளனே, நல் செங்கோல் கொண்டு கொடுமுடியிலிருந்து அரசாட்சி செய்ய வேண்டியவன், இன்று எமக்கு கொடும் முடிகளெல்லாம் வேண்டாம், பெரும் மலைகளில் அமைகின்ற அரண்மனைகள் வேண்டாம், இம்மண்ணுலகில் இருக்கின்ற மாந்தர்களோடு மாந்தர்களாக மகேஸ்வரன் யாம் எளிய நிலைதனில் வலம் வந்து கொண்டிருப்போம் என்று அருள்வாக்கு வழங்கி எளிமையாய் சிவ வடிவம் தரித்து நின்று அருள்நிலையாய் அவ்வடிவில் நின்று உம்மை நாடி வருவோர்களுக்கு நல் வழிகாட்டி அவ்வழிகாட்டலுக்கு நல் நாடி கொண்டு அமர்ந்திருக்கின்ற சித்தனே, அகமார் அந்நாடியிலிருந்து வாழ்த்துகின்றோம். எக்காலத்திலும் எவ்வேளைதனிலும் நீர் எம்மை அழைக்கலாம், சக்தியாய் வந்திருப்போம். இன்று காமாக்கிய தேவியாய் வந்திருக்கின்றோம். காலம் வருகின்ற பொழுது யாம் இன்று வந்து அமர்ந்திருக்கின்ற தலம் இருக்கின்றதே, அத்தலத்தின் அருகாமையிலும் பிரம்ம புத்ரா என்று அழைக்கப்படுகின்ற அந்நதிக்கரையின் ஓரமாக அருள்நிலையாய் ஆற்றலோடு கங்கை சூழ நற்சபையது அங்கும் அமைந்து நிற்பதற்கான நல்ல ஆசிகளையும் உமக்கு இன்று யாம் வழங்கி நிற்கின்றோம். இந்நிலையின் மூலமாக அருள்நிலையாய் எம் தளத்தின் அருகாமையில் இருக்கின்ற நல் மாந்தர்களை உம்மை நாடி வருவதற்கான சூட்சம பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்நிலைகள் சிறப்பாக நடந்தேறுவதற்கான அருளாசியையும் வழங்கி நின்று அவையெல்லாம் நடக்கின்ற பொழுது முழு முதலாக உம்மை நாடி வந்து நிற்கின்ற பிறமொழி உரைப்பவர்கள் ஆயினும் அவர்களுக்காக கந்தனின் அருள்மொழியில் உரைக்கின்ற ஆதி இறை நூல்களெல்லாம் அவற்றின் ஒளி மாறி ஒலிக்கும், பிற மொழிகளில் அவை மொழிந்து நிற்கும். அவ்வாறு மொழிந்து நிற்கின்ற பொழுது எதிர்ப்பவர் விழித்து நிற்பார். அவர்களுக்குள் இருக்கின்ற அகங்காரம் அது அகலப்பட்டு ஞான ஒளியில் ஞான கண் திறந்து விழித்து நிற்பார்கள். அவர்களுக்குள் ஆதி இறைநூல் அற்புதமாய் சுடர்விட்டு விழிக்கத் தொடங்கும். அதுபோல் வருகின்ற மாந்தர்களுக்குள் ஆதி இறைநூல் அற்புதமாய் விழித்தெழுந்து அவை ஒளி நிலையாக ஒளித்தெழுந்து ஒளி தழும்பி உள்ளுக்குள் அனைவருக்கும் உயர்ஞானம் எதுவென்பதை காட்டுகின்ற உயர் நூலாய் அவர்கள் மாறி நிற்கின்ற அக்காலம் அது மாறி வருகின்றது. மாறி வருகின்ற காலம் விரைவாக இயல்பில் வந்து மாறி நிற்கின்ற அருளாசிகளை வழங்குகின்றோம். வாழை சித்தனாய் நீர் இருக்கின்றீர், இவ்வையகம் ஆள வந்திருக்கின்றீர், இவ்வையகத்தை மாற்ற வந்திருக்கின்றீர். உம் பணி என்ன, உம் நிலை என்ன, உம் சபையின் தன்மை என்ன என்பதை ஒரு நிலையாய் உரைக்கின்றோம். ஒரு நிலையாய் கேட்பவர்களுக்கு நல் கூறு கொண்ட புத்தியாய்
நல் குரு புத்தியாய் வழங்குகின்ற ஆதி இறைநூலின் அருள் புத்தியாய் இது அவர்களுக்குள் கத்திபோல் சென்று மிக எளிதாக பதிந்துவிடும். பின்பு இக்கத்தியை கொண்டு அவர்கள் இவ்வுலகமதில் இருக்கின்ற பல மாந்தர்களுடைய அறியாமையை அறிகின்ற செயலுக்கு அக்கத்திதனை பயன்படுத்தி கொள்ளலாம். தன் திருநாவிலிருந்து கத்தி கத்தி என்று உரைத்து. சிவமகா வாழை சித்தனே, நீயோ யாரென்றால் ஒரு பெரும் கட்டுமானமதை நிகழ்த்துகின்ற செல்வ நிலைதனில் தலைத்து ஓங்கி நிற்கின்ற அனைத்து வடிவமைப்பு நிலைகளையும், ஒரு அரண்மனையாயினும் சரி, ஒரு இல்லமாயினும் சரி, பெரும் நிலை கொண்ட கோபுர நிலை கொண்ட கோயில்கள் ஆனாலும் சரி, அவற்றையெல்லாம் நல்நிலையாய் வெளிப்புறங்களில் அழகுபடுத்த தெரிந்தவனாகவும், அவற்றை உள்நிலையிலிருந்து அதன் அஸ்திவாரம் தொட்டு அதனுடைய உச்சி வரை அனைத்தையும் சரியான அளவுகளில் அளந்து அவற்றிற்கு எங்கு எத்தூண் வர வேண்டும், எச்சுவர் நிலைகள் வர வேண்டும் என்ற நிலைகளையெல்லாம் கண்டு ஆராய்ந்து அவற்றை அமைக்கக்கூடிய வடிவமைப்பாளன் நீ அல்லவோ? அதுபோல் உம்மை நாடி வருகின்ற இக்கலியுக மாந்தர்களெல்லாம் யாரென்றால், இக்களி என்ற கால கடல்தனில் தம்முடைய சுவர்கள் இடிந்தும், சில தூண்கள் உடைந்தும், சில சுவர்களே இல்லாமலும், சில சுவர்களில் பெரும் துளைகளும், சில நற்சுவர்களில் இருக்கின்ற சில கற்கள் மட்டும் தகர்ந்தும் இருக்கின்ற பெரும் அரண்மனை போன்றவர்கள் இன்று வருகின்ற மாந்தர்கள் உம்மை நாடி. இவர்களுக்கு நீர் வேண்டுமென்றால் மிக எளிதாக வெளிப்பிரகாக நிலைதனில் அழகுபடுத்தக்கூடிய நிலையாக, அவர்களுக்கு வெளி தன்மைதனில் பெரும் நிலை கொண்ட அழகு நிலைகளை வர்ணிக்கக்கூடிய வர்ணங்களாலும், அவற்றை புது நிலையாக புதுப்பிப்பதற்கு என்ன தேவையோ அதுபோன்ற வடிவமைப்புகளை அமைத்துவிடலாம். வெளியில் பார்க்க நன்றாக இருந்துவிடும். ஆனால் உள்ளுக்குள் உடைந்த தூண்களும் உடைந்த செவுர்களையும் வைத்து கொண்டு எத்தனை அழகுபடுத்தினாலும் ஒரு புயலுக்கு தாங்காத அதுபோன்ற அரண்மனைகளை அழகுபடுத்தினாள். எனவே உம்மை நாடி வருகின்ற களியினால் இடிந்த அரண்மனையாக இருக்கின்ற மாந்தர்களை நல்மனையாக முதலில் மாற்றுவதற்கு அவர்களுக்குள் இருக்கின்ற தேவையற்ற தூண்களை அகற்றியும், தேவையான இடங்களில் புது தூண்களை அமைத்தும், புதிய சுவர்களை எழுப்பியும், தேவையில்லாத சுவர்களை அகற்றியும், அகற்றிய சுவர்களில் இருக்கின்ற நற்கற்களை எடுத்து மீண்டும் நல்நிலை கொண்டு அத்தலத்தில் எங்கு அவற்றை நல் பிரயோஜன நிலை கொண்ட அருள்நிலை சுவர்களாகவோ அவற்றிற்கு ஏற்றார்போர் வடிவமைத்து கட்டமைத்து அவற்றினுடைய மூலமாக இருக்கின்ற அஸ்திவாரத்திலிருந்து முடிவரை அதனுடைய உள்கட்டமைப்புகள், அவற்றினுடைய வலிமை தன்மையை கொடுக்கக்கூடிய அச்சுவர் நிலைகள், அவற்றையெல்லாம் முதலில் நீர் வலுப்படுத்துவாய். பின்பே அவற்றை வெளியிலிருந்து பார்ப்பதற்கு தேவையான அழகு நிலைகளை செய்து வைப்பாய். இப்பொழுது இவ்வரண்மனை ஒரு புயல் அல்ல, இரு புயல் அல்ல, பல யுகங்களுக்கு நிலைத்து நிற்கின்ற மகா அரண்மனைகளாக விளங்கி நிற்கும். ஆனால் அது தெரியாத மாந்தர்கள் சபைக்கு வந்தோம், இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்றால் நாங்கள் என்ன உரைப்பது? முதலில் உமக்குள் இருக்கின்றதை மாற்றி கொண்டிருக்கின்றோம். மாற்றிய பின்பு எத்தூண் உம்மிடம் வேண்டுமோ அத்தூணை அகற்றிய பின்பும், எத்தூண்கள் புதிதாக உமக்கு தேவையோ அத்தூண்களையெல்லாம் வைத்த பின்பும், புதிய சுவர்நிலைகளை வைத்த பின்பும், தேவையில்லாத சுவர்நிலைகளை அகற்றிய பின்பும், அவற்றையெல்லாம் செய்வதற்கு காலம் எடுத்து கொள்ளும். ஆனால் எடுத்து முடித்த பின்பு வெளிநிலையில் அலங்கரிக்கின்ற அலங்காரம் இருக்கின்றதே, அப்பொழுதுதான் அது நீடித்து நிலைத்திருக்கும். பிற தலங்களில் வருவார்கள், அவர்களுக்கு என்ன செய்யும் என்றால் தெய்வ கணங்கள் உரைக்கின்றோம். அவை அவற்றினுடைய கர்ம வினைகளை சற்று தள்ளி வைத்துவிட்டு இப்பிறவியில் அனுபவிக்க வேண்டியது இப்பிறவியில் அவர்களை நாடி சென்றதினால் நீர் மறுபிறவிக்கு சென்று அதனை அனுபவித்துக்கொள். இன்று எம்மை நாடி வந்து விட்டாய், எனவே யாம் உமக்கு வரம் கொடுக்கின்றோம் என்று உள்ளுக்குள் அனைத்து அஸ்திவாரங்களும் இடிபாடோடு தான் இருக்கும். ஆனால் அவற்றின் மேல் வரம் கொடுத்தது போல் புதிய
வர்ணனை நிலைகளையெல்லாம் காட்டி அவர்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பு மிக்கதாக மாற்றி வைத்துவிடும். அவ்வாறு இருப்பதெல்லாம் இவ்வொரு வாழ்க்கையில்தான், அல்லது அத்தெய்வங்கள் கொடுத்த குறிப்பிட்ட காலகட்டம் வரைதான் இருக்கும். பின்பும் கட்டுமானம் தளர்வுற்று ஒட்டுமொத்தமாக இடிந்து விழும் அரண்மனை போல் மாறிவிடும் அவர்கள் வாழ்வென்றிருக்க. நல்நிலையாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் அருள் ஒளி கண்டு, அவ்வொளியில் உரைக்கின்ற கணங்களின் ஒளி கண்டு வந்து நிற்கின்ற மாந்தர்கள் யாவரையும் இடிபாடோடு வந்திருக்கின்ற கட்டுமனைகளாக கண்டு, அவர்களுக்கு தேவையான நிலைகளில் முதலில் அவர்களை சரி செய்வோம். உள்ளுக்குள் ஆணி வேரிலிருந்து சரி செய்வது போல் அஸ்திவாரம் தொட்டு முடிவரை இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் கண்டு அவற்றை அகற்றி தேவையான வலுவை ஊட்டிய பின்புதான் அவர்கள் வேண்டி வந்த வெளியுக நிலைகளுக்கு தேவையான, வெளி உலக நிலைகளுக்கு தேவையான, வெளி விழி நிலைகளுக்கு தேவையான ஆடம்பர சௌபாக்கிய நிலைகளை கொடுத்து நிற்போம். அது தெரியாது சிவசபையில் இது நடக்கவில்லை என்றால் சற்று நீர் கொஞ்சம் உம்மை உற்று கவனித்து பார். எத்தனை நிலைகளை சபை மாற்றி இருக்கின்றது உமக்குள் என்று தெரியும். குணாதிசய நிலைகளில் அரக்கத்தன்மையில் அரக்கன் அரக்கிகளாக அல்லவா சபைக்கு வந்திருந்தீர். கலியுகத்தில் மாற்று வேற்று நிலைகளுக்குள் சென்று உழன்று விடலாம் என்று மதிகட்டல்லவா இருந்திருந்தீர். அவற்றையெல்லாம் சபை இன்று மாற்றி வைத்திருக்கின்றதல்லவா. அதனையெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. எமக்கு செல்வம் வரவில்லை, எமக்கு நோய் தீரவில்லை, எமக்கு நல் துணையது அமையவில்லை, எமக்கு நல் உறவு நிலைகளது கிடைக்கவில்லை, எமக்கு இது இல்லை அது இல்லை, ஞானமில்லை. அடே வந்து பாரடா, உமக்கு எத்தனை நிலைகளை உள்ளுக்குள் சரி செய்திருக்கின்றோம் என்று. எத்தனை நபர்கள் உயர் ஞானவான்களாக இருக்கின்ற உரைகளை உரைக்கின்ற அளவிற்கு உங்களுக்குள் ஞானம் வந்திருக்கின்றது. அந்நிலையெல்லாம் தெரியாது. எமக்கு வெளி தோற்றத்திற்கு பிறருடைய பகட்டு நிலைக்காக இக்கலியுகத்தில் அழிந்து போகிற நிலைகளை எல்லாம் நீங்கள் கேட்டு நிற்கின்றீர். அவற்றை தர சற்று பொறுமைதான். ஏனென்றால் அவற்றை தந்தால் அவை உங்கள் கட்டும் மனையையே முழுமையாக அழித்துவிடும் என்ற நிலையது போல் வெளிநிலை அழகு நிலைக்காக தருகின்ற செல்வ நிலைகளையும் ஆடம்பர சௌபாக்கிய நிலைகளையும் மட்டும் நாங்கள் கொடுப்போமாயின் அதுவே உங்களை அழித்துவிடும் அல்லவா. அவை கொடுத்தாலும் நீங்கள் அதனை பக்குவமாக பயன்படுத்துகின்ற அளவிற்கு நல் வாழ்வை உங்களுக்கு கொடுத்தால் அவற்றை நீடூடிய காலங்களாக பல தலைமுறைகளுக்கு அவ்வாழ்வில் இருக்கின்ற செல்வ நிலைகளை கடத்தக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்களாக உங்களை மாற்ற வேண்டும் அல்லவா. தந்துவிடலாம் 1 கோடி பொன்னுதனை உங்களுக்கு. ஆனால் ஒரு நாளில் அவற்றை முழுவதும் செலவு செய்து மீண்டும் ஆண்டியாக அல்லவா மாறி நிற்பீர். அந்நிலையெல்லாம் எதற்கென்றுதான் முதலில் நீர் அடிமையாக இருந்தால் எவ்வாறு இருப்பாய், ஆண்டியாக இருந்தால் எவ்வாறு இருப்பாய், அரசனாக இருந்தால் எவ்வாறு இருப்பாய் என்ற நிலையை எல்லாம் வாழாமல் வாழ்ந்து அந்நிலையில் இருந்தவர்களுடைய உயர்ஞான உபதேசங்களை எல்லாம் கேட்க வைத்து சரியான செல்வ நிலைகளை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், ஒரு நாடாளுகின்ற மன்னன் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு மண்ணுலகில் ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற தலைவன் என்றால் தலைவி என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற நிலைகளை எல்லாம் முதலில் உபதேசம் அதை வழங்கிவிட்டு அவற்றை சபை கற்றுக் கொடுத்து தான் இருக்கின்றது. நிச்சயமாக ஒவ்வொரு ஆசி நிலைகளிலும் சபை அதனை கற்றுக்கொண்டு இருக்கின்றது, கற்றுக் கொடுத்தும் கொண்டு இருக்கின்றது. இந்நிலையின் மூலமாக ஒவ்வொரு நபரும் அதனை கற்று தேர்ந்து தம்மை முதலில் உள்நிலைகளில் தயார் செய்த பின்பே உயர்நிலைகள் அவர்களுக்கு வெளிநிலையில் கொடுக்கப்படும் சிவசபையில். ஏனென்றால் சிவசபையும் கட்டமைக்கப்பட்டது அவ்வாறே என்று உரைக்கின்றோம். காரணம் யாதெனில் சிவசபைக்கு மட்டும் ஆதியிலேயே ஆதிகைலாய சிவசூட்சம நூலை சிவமகா வாழை சித்தனுக்கு மனிதனாக பிறந்து இம்மண்ணுலகுதனில் கலியர்களோடு பின்னி பிசைந்து ஒரு களிமண்ணோடு களிமண்ணாக உழன்றது போல் உழன்று கொண்டு இருந்த பொழுது ஆதி இறை நூலை ஒடுத்திருந்தால் என்ன செய்திருப்பான்? அவனே அதனை என்ன செய்திருக்க முடியும்? அவனால் நற்சபைதான் அமைத்திருக்க முடியுமா? இல்லையே. அவனையும் பக்குவப்படுத்தினோம். களியிலிருந்து வாழை சித்தனை களியளிக்க வந்தவனையே களியிலிருந்து காப்பாற்றி நின்று பின்பு அவனுக்கு ஆதி இறை நூலை தாங்குகின்ற பக்குவத்தை உரைத்து இன்னும் தாங்கி கொண்டிருக்கின்றான். அவற்றின் ஆற்றல்களை படிப்படியாக உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான்.
ஏனென்றால் ஒவ்வொரு ஆற்றல் அதிகரிக்கின்ற பொழுது அகங்காரம் எவருக்கும் வந்துவிடக்கூடாது என்ற நிலைதனில் அருள்நிலையாய் ஆற்றல் படிப்படியாக ஒவ்வொருவருக்கும் அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்நிலையது உயர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆதி சபையே இன்று சூட்சமத்தில் தான் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது இயல்பு நிலைதனில் கட்டமைத்து வெளிப்பிரகார நிலைகளில் அழகு ஆபரண நிலைகளோடு வந்து நிற்பதற்கு காலம் இருக்கும். ஆனால் அப்பொழுது வந்து நிற்கின்ற பொழுது எக்காலத்திலும் தகர்ந்து விடாத சபையாக இருக்கும். ஏனென்றால் இதன் அஸ்திவாரங்கள் அத்தனை வலுவானது, இவற்றின் உட்கட்டமைப்புகள் அத்தனை வலுவானது. ஒவ்வொரு தூணாகவும் ஆதி இறை நூல்களாகவும் சிவமகா வாழை சித்தனின் நற்சீடர்களை சுவர்களாகவும் சுவர்களில் இருக்கின்ற கற்களாகவும் பார்த்து பார்த்து வைத்து கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பாதி எழுந்த சபைக்கே நீங்கள் இவ்வளவு என்று உரைத்து கொண்டிருந்தால் இதன் முழு உட்கட்டமைப்பே சூட்சமத்தில் தான் முடிந்திருக்கின்றது. அது இயல்பில் உள்ள நற்சீடர்களை ஒன்றிணைத்து இயல்பில் இருக்கின்ற உட்கட்டமைப்பை உருவாக்கிய பின்பு மிக தெளிவாக உரைக்கப் போனால் வரைபட நிலைகளில் வரைந்திருக்கின்ற நிலைதான் சூட்சமத்தில் இருக்கின்ற தேவ சித்த கணங்கள் செய்கின்ற பணி. இயல்பு நிலைதனில் நற்சீடர்கள் வந்து சேர்கின்றார்களே, அவையெல்லாம் தற்சமயம் வருகின்ற சீடர்களில் வருவார்கள் செல்வார்கள், நிலைத்து நிற்போர் சிலர். இவர்களையெல்லாம் வைத்து உட்கட்டமைப்பை தான் உள்ளுக்குள் இருக்கின்ற தூண்களையும் சுவர்களுமாக இவர்களை அமைக்கின்றோம். பின்பு இவர்களுக்கு பின்புதான் இவற்றின் வெளிப்புற நிலைகளில் இருக்கின்ற அழகு நிலைகளையெல்லாம் வடிவமைத்து கொடுப்போம். அப்பணி இன்னும் தொடங்கவே இல்லை. ஏனென்றால் இவற்றினுடைய முழு வரைபட பணி என்றோ முடிந்துவிட்டது. அவற்றை எளிய நிலைகளாக இன்று உட்கட்டமைப்புகளை மட்டும் சிவசபையில் கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றோம். இந்நிலை முழுவதுமாக முடிந்த பின்பே இவற்றை வெளிநிலைகளில் அலங்கரிக்கின்ற நிலை அது வரும். அப்பொழுதுதான் சபையே முழு நிலையாக இருக்கும் என்ற நிலை இருக்க, சபையை வந்து நாடுகின்ற உமக்கு மட்டும் முழு நிலையை உடனடியாக தரவில்லை என்றால், உடனடியாக கொடுத்தால் உடனடியாக நீர் சீர்கெட்டு விடுவாய். உம்மை சீர்கெடுக்க சபை இல்லை, சீர்படுத்தவே சபை இருக்கின்றது. சிக்கன பிடித்துக்கொள் சித்தனை. எக்காலத்திலும் சிந்தையது தவறாது இருக்கலாம். சிந்தை தவறினால் சிந்தை தவறியவன் பிரம்ம ரிஷியிலிருந்து நழுவியது போல் நீர் எத்தனை மகா தவம் செய்தவனாக இருந்த பொழுதும் இக்கலியுகத்தில் எத்தனை பெரும் செல்வம் கொண்டவனாக இருந்த பொழுதும் சிந்தை தவறினால் அப்பட்டமே அவனுக்கு விலகியது. நீர் கொண்ட செல்வ நிலைகளெல்லாம் விலக எத்தனை நொடிதா ஆகும் என்ற நிலைதனை உள்ளுக்குள் உணர்ந்து நின்று சிந்தை தவறாது சித்தனை சிக்கன பிடித்து கொண்டு இருக்கின்ற பொழுது சிவசூட்சம நூலது உங்களை சிக்கன பிடித்து உள்ளுக்குள் உங்களை ஒரு சித்தன் சிக்கன பிடித்து கொள்வான். பிடித்து நிற்கின்ற பொழுது வருகின்ற உயர்நிலை ஆசிகளில் இவ்வூ உலகம் உங்களை குருவென்று சிக்கன பிடித்து கொள்கின்ற பல மாந்தர்களை உங்களுக்கு கொடுத்து நிற்கும். கொடுத்து நிற்கின்ற பொழுது மண்ணுலகில் மண்ணினால் ஆன மனித உடலை கொண்ட பொழுதும் மகா நிலை கொண்ட மகேஸ்வரன் நீ என்று உரைக்கின்றவாறு உம்மை வாழ்த்தி நிற்பார்கள். அதுபோன்ற பெரும் நிலைகளை கொடுப்பதற்கு பொறுமை நிலை கொண்டு உள்நிலை கட்டமைப்புகளை சரியாக செய்து கொள்ளுங்கள். இதில் மிக எளிமையாக உரைக்கவிருந்தால், உங்களுக்குள் உள்ளமது வலுவாக மாறிவிட்டால், வலுவாக என்றால் அகங்காரம் அனைத்தையும் விட்டுவிட்டு நல்நிலையாக மாறி நின்றால் அனைத்தும் உங்களுடைய உட்கட்டமைப்பை சற்று மெதுவாகத்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவற்றை விரைவாக செய்கின்றோம் என்று விரைவாக செய்துவிட்டு நாளை அங்கு ஒரு தூணே இல்லையடா மறந்து விட்டாயே என்று சித்தனை எவனும் குறை கூறி விடக்கூடாது. எனவே ஒரு முறைக்கு பல முறை உள்நிலைகளை சரி செய்கின்றவாறு ஒவ்வொரு சீடனையும் உள்ளுக்குள் சரி செய்துதான் சீடனாக ஏற்றுக்கொள்கின்றோம். அவ்வாறு ஏற்றுக்கொண்ட சீடர்களையே பலமுறை சோதித்துதான் நூலினை தாங்க வைக்கின்றோம். அவ்வாறு நூலினை தாங்கிய பின்பும் பல சோதனைகளுக்கு பின்புதான் அந்நூலது நிலை நிற்க வைக்கின்றது. அதன் பின்புதான் பெருநிலை கொண்ட வரங்களை எல்லாம் கொடுத்து நிற்போம். இது நூல் தாங்கிய நிலை என்றால், நூலினை தாங்காது வந்து அதனை காட்சிகளாக கண்டு நிற்பவர்களுக்கும் இது போன்ற சோதனை. ஏனென்றால் நாளை சபையை வெளியில் பறைசாற்றுகின்ற பொழுது, வெளியில் உரைக்கின்ற பொழுது நீர் வழிமாறி நிற்கின்ற ஒரு நிலையை உரைத்துவிடக்கூடாது.
நிலைதனில் அது மாற்றாக தெரியலாம், சிவசபையின் நிலையில் அது சரியாக இருக்கும். எனவே விழி திறந்து செவி திறந்து நன்றாக கண்டும் கேட்டும் உயர்நிலைகளை உள்ளுக்குள் உயிர்நிலைகளாக ஏற்ற பின்பே சிவசபையினுடைய உயர்நிலை எதுவென்பதை உரைக்க வேண்டும் என்ற நிலைக்காக உங்களையெல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கின்றான் சித்தன். இந்நிலையை உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டு உயர்நிலையாக பயணிக்கின்ற பொழுது பயப்படாமல் பயணித்து நிற்க வேண்டும். அந்நிலையில் இருக்கின்ற பொழுது கலியன் அவன் உங்களை கண்டு பயந்து அஞ்சி அவன் இருந்த இடம் தெரியாது ஓடி ஒளிந்து கொள்வான். எக்கலியன் என்றால் உங்களுக்குள் இருக்கின்ற கலியன் முதலில், பின்பு உங்களை சூழ்ந்திருக்கின்ற களி மாந்தர்கள், பின்பு இல்லத்தில் உங்களோடு இணைந்திருக்கின்ற மாந்தர்களுக்குள் இருக்கின்ற கலியன். இவ்வாறு இருக்கின்ற மாந்தர்களெல்லாம் கலியோடு கலியன்களாக வாழ்ந்தவர்களெல்லாம் கல்கி அவதாரத்தோடு கல்கி அவதாரமாக வாழ்கின்ற நிலையை சிவசபை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்நிலைதான் சிவசபையில் நடந்து கொண்டிருக்கின்றது. பொறுமை நிலையாக எமக்கு ஆசைதான் வெகுநேரம் நிறைய உபதேசங்களை வழங்க வேண்டும் என்று காலம் கருதி நூலின் ஆற்றல் நிலை கருதி பெருநிலையாய் சித்தனே உமதாற்றல் பேராற்றல் நூலில் ஆற்றலும் சிவ ஆற்றல் உரைக்க வேண்டுமென்றால் உரைக்கின்றோம். காலம் இருக்கின்றது, ஆற்றலும் உள்ளுக்குள் தவழ்ந்துதான் இருக்கின்றது. ஒரு நிலையை மட்டும் உரைத்து யாம் செல்கின்றோம். ஞானம் வேண்டுமென்று சிவசபையில் கேட்பதை யாம் கேட்டோம். எம்முடைய கணங்கள் எம்மிடம் வந்து உரைத்தன. ஞானம் வேண்டுமாம் தேவியே கேட்கின்றார் அவ்வளவு எளிதாக. ஞானம் என்பது தேன் போன்றதப்பா. ஞானம் என்பது தேனில் இருக்கின்ற இனிப்பு சுவை அது போன்றது. இனிப்பு சுவைதனை ஒருவன் சுவைக்க வேண்டுமென்றால் ஒருவன் ஞானம் என்பதை எமக்கு இனிப்பு என்ற நிலையோடு ஒப்பிட்டு வைத்து கொள்ளுங்கள். இனிப்பு சுவைதான் ஞானம் என்றால் இனிப்புதனை எவ்வாறெல்லாம் சுவைக்க முடியும்? தேனிலிருந்து இனிப்பை சுவைத்து கொள்ளலாம், செவ்வாழை கனியிலிருந்து இனிப்பை சுவைத்து கொள்ளலாம், பிற கனி வர்க்கங்களிலிருந்து சுவைத்து கொள்ளலாம், சில மூலிகை வர்க்கங்களில் இருக்கின்ற இனிப்பு நிலைகளிலிருந்து இனிப்பை சுவைத்து கொள்ளலாம். ஆனால் இவற்றில் இருக்கின்ற அனைத்து இனிப்பும் வெவ்வேறு தன்மை கொண்டது. ஆனால் அனைத்திலும் இனிப்பு இருக்கின்றது. அந்நிலை அதுபோல் ஞானம் அடைந்தவர்களுடைய வழி பல வழி. ஆனால் அவற்றில் எவ்வழி உங்களுக்கென்று எம்மால் கூட உரைக்க இயலாது. எனவே ஞானம் என்ற இனிப்பு சுவைதனை அறிய வேண்டுமென்றால் அதனை சுவைத்து பார்க்கத்தான் முடியுமே தவிர தேனின் இனிப்பு சுவைதனை உண்டு இனிப்பை உணர்ந்தவன் அதன் சுவை இவ்வாறு இருக்கும், அது சற்று மயக்கத்தை ஏற்படுத்தும், அதீதமாக உண்டால் உறக்கமே வந்துவிடுகின்ற அளவிற்கு அது திகட்டி நிற்கும் என்று ஒருவன் உரைப்பான். ஒருவன் கரும்பிலிருந்து வருகின்ற சர்க்கரையை உண்டானாயின் அவன் உரைப்பான், அது அத்தனை தித்திப்பாக இருக்கும், அதிகம் குடித்து விட்டால் உடலில் உபாதைகளையே ஏற்படுத்தி நிற்கும் என்று உரைப்பான். இப்பொழுது இனிப்பு சுவையை அறிய போகின்றவன் இரு நிலைகளையும் கேட்டு ஒன்றை உண்டால் உறங்கி விடுவோமா, ஒன்றை உண்டால் உடல் குறைவு வந்துவிடுமா, எனக்கு அப்பேற்பட்ட இனிப்பே வேண்டாம் என்று ஓடிவிடுவார்கள். இன்று ஞானத்தை கண்டவர்கள் இவ்வாறு தான் உரைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது கடும் வலிய வழி என்று. ஆனால் அது எளிய வழி, அனைத்தும் அளவாக வைத்திருக்கின்ற பொழுது. தேனினை சிறிதளவு உண்டு கொண்டு பின்பு தேவைப்படுகின்ற பொழுது சிறிதளவு உண்டு கொண்டால் அது உபாதையும் ஏற்படுத்தாது, கரும்பு சர்க்கரை சாறுகளும் எவ்வித நிலைகளையும் ஏற்படுத்தாது. இதுபோல் அதிக கனியை உண்டு கொண்டு மாண்டு விட்டான் ஒருவன் ஞானத்தை தேடி சென்றானாம், அவன் வாழ்க்கையே துளைத்து மாண்டு விட்டான். அது எவ்வாறென்றால் செவ்வாழை கனியை ஒரு கனி உண்டால் தெரியாது, இரு கனி உண்டால் தெரியாது. ஒரு தார் அல்ல இரு தார் முழுவதுமாக தம் உள்ளே உண்டு நின்று அப்பொழுதுதான் எமக்கு இனிப்பு சுவை வேண்டுமென்றால் அஞ்ஞானமே அவனை கொன்றுவிடும் அல்லவா. இதுபோன்று வலிய நிலைதனை ஞானத்தை தேடாது எளிய நிலையாக இதுதான் ஞானம் என்பதை சற்று தொட்டு உணர்ந்துவிட்டு பின்பு அந்நிலையை தேவையான நிலைதனில் பயன்படுத்தி கொள்கின்ற அளவிற்கு பக்குவ நிலையை கொண்டவனே ஞானி. ஞானி என்பவன் உண்மையில் அஞ்ஞானத்தை பயன்படுத்த தெரிந்தவனே. அஞ்ஞானத்தை பயன்படுத்த தெரிந்து கொண்ட பின்புதான் அவன் ஞானியாக மாற முடியும். எனவே அஞ்ஞானத்தை பயன்படுத்த கற்றுக் கொடுப்பதுதான் ஆசான். அதுதான் சிவமகா வாழை சித்தன் என்று பலருக்கு அறிவித்து சிவமகா வாழை சித்தன்
அத்தேனினை எவ்வாறு உண்ண வேண்டும், எவ்வளவு உண்ண வேண்டும், அதனுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதையெல்லாம் எடுத்துரைக்கின்ற ஞானத்தை அறிந்த ஒருவன். அந்நிலையை நீர் கேட்கின்ற பொழுது, அவற்றை சரியாக உண்கின்ற பொழுது உமக்கு உபாதைகள் வராது, எவ்வித மாற்று வேற்று நிலைகளும் வராது, அவை உண்மை அழகாக பாதுகாத்து கொள்ளும் என்ற நிலையது போல் உமக்கு வழிகாட்டக்கூடிய குரு அவன்தான். இன்று அவனை சிக்கன பிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஞான நிலையை முதலில் அடைவதற்கல்ல, ஞான நிலை வந்தால் எவ்வாறு அதனை பயன்படுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு முதலில் கற்றுக் கொடுப்பான். அதனை பயன்படுத்த தெரிந்துவிட்டால் நீர் ஞானம் அடைந்து விட்டாய் என்பதே உண்மை. அதன் பின்பு ஒரு அடிதான் மிக எளிதாக அத்தேனினை சுவைக்க, அந்நிலையை நீங்கள் அறிந்துவிட்டு உயர்நிலையாக, உண்மை நிலையாக உயர்ந்து நிற்க, உயர் சீடர்களாய், உத்தம பெரும் சீடர்களாய், உத்தம சபையோனோடு இணைந்திருக்கின்ற அருணல் ஆசிகளை சுத்தா உமக்காக வழியாய் உம்முடைய சீடர்களுக்கு வழங்கி நின்று அதிகாலை வேளைதனில் நல்வாழ்த்துக்களை வழங்கியதில் ஆனந்தம் கொண்டு அமர்கின்றோம். கண்டோம் பெருநிலை கொண்ட ஆற்றல்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க, சபை கணங்களோடு இக்காமாட்சியால் அதிகாலை வேளைதனில் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம். ஆற்றலது மிளிந்து நிற்கின்ற சபை ஓங்கி நிற்கின்ற உயராசியை வழங்கி. ஓம் கதிஷாய நமக. ஓம் சிவமகா வாழிச்சித்தருடைய